இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். அவரது உடல் சென்னை டி நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பாலன் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று நல்லக்கண்ணு உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நல்லக்கண்ணு தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷம் என்றும் அவர் நம் வாழ்வில் மறக்க முடியாத தலைவராக எப்போதும் இருப்பார் என்றும் தெரிவித்தார். மேலும் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் தான் சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவும் பல்வேறு இன்னல்களை சந்தித்த அவரை லட்சிய ஜனநாயக கட்சி முன்னோடியாக எடுத்துக்கொண்டு செயல்படும் எனவும் கூறினார். இன்னைக்கு நல்லக்கண்ணு ஐயாவோட இறந்த நாள் தூமா அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இன்னைக்கு பூங்கத்தை வந்து உடல் இருக்கும் இடத்துல வச்சு இப்போதான் மரியாதை செலுத்தி வந்தோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தலைவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அவரோட வாழ்க்கையை வந்து நம்ம சுதந்திரத்துலேருந்து அவர் பிறந்தது 1925 6 வருஷத்தில் பிறந்து 101 வருஷம் கடந்து அவர் சுதந்திர போராட்டாளிகள் வந்து ஒரு நாட்டுக்காக அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காக 7 வருஷம் சிறை தண்டனை அறிவித்து அவர் மீசை மேலே சிகரெட் வச்சு சூடு வச்சு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் வந்து நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தலைவராக இருப்பாங்க. எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நாங்கள் இப்போ புது கட்சி ஓப்பன் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு இதெல்லாம் ஒரு முன்னோடிகளாக இவங்களோட அறிவுறுத்தலும் இவங்களோட வழிகாட்டி மூலிமா நாங்களும் ஒரு பெரிய லெவலில் இவரோட பின்பற்றி இவரை மாதிரி ஒரு பெரிய சாதனை படைக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிக்கும் இவரோட முன்னோடியாக ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனுக்கு நம்ம மரியாதை செலுத்தி அவர் வாழ்க்கையை பின்பற்றுமாறு அனைவரும் தாங்குவதை கேட்டுக்கொள்கிறோம்.